இங்க பாருங்க. பண்றதை எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்ல பிராங்க்னு கேமராக்கு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லி நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக பல பேர் கிட்ட அடி வாங்கி பல பிராங்க்ஸை பண்ணி பார்த்துருப்போம். அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு இந்த வீடியோல வேர்ல்டு ஃபேமஸ் கம்பெனிஸ் தங்களோட ப்ராடக்ட்ஸை மக்கள் கிட்ட ரீச் பண்றதுக்காக பண்ணிய சில வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிராங்க்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் பண்ணிருங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ண போறவங்க எக்ஸைட்மெண்ட், தயக்கம், என்னவெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்களோன்னு ஒரு பயத்தோட போகும்போது அங்க வச்சு உங்களை பிராங்க் பண்ணுனா எப்படி இருக்கும்? Bueno, principalmente. ¿Tuvo algún problema al llegar acá ahora? No. Estamos un poquito acá. Madre. Perfecto. Aquí están las... Cuidado. ¿Sí? Ah, perfecto. Mire. Mire. வேர்ல்டு ஃபேமஸ் எல்ஜி கம்பெனி புதுசா ரிலீஸ் பண்ண போற தங்களுடைய ஹை குவாலிட்டி டிவி டிஸ்பிளேஸை ப்ரோமோட் பண்றதுக்காக இன்டர்வியூ நடக்கிற ரூம்ல விண்டோவை தூக்கிட்டு எல்ஜி டிவியை ஃபிக்ஸ் பண்றாங்க. போங்கடா நீங்களும் உங்க வேலையும். நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டியில இருந்து ஜாம்பிஸ் உண்மையாகவே இறங்கி உங்க கழுத்துக்கு குறி வச்சா எப்படி இருக்கும்? நியூயார்க்ல டிஸ் மற்றும் ஏஎம்சிங்கிற சேனல்ஸ் ஒன்றா இணைஞ்சு சில பேருக்கு ஜாம்பிஸ் மாதிரியே மேக்கப் போட்டு விட்டு மக்கள் கூட்டமா இருக்கிற இடத்துல அவங்கள இறக்கி விட்டு புட் ஜாம்பிஸ் பேக்னு பயங்கரமா ஒரு பிராங்க் பண்ணிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். வேர்ல்டு ஃபேமஸ் பெப்சி கம்பெனி லண்டன்ல எப்பவுமே பரபரப்பா இருக்கிற ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்ஸ்ல ஒரு பஸ் ஸ்டாப்ல ஆர்டினரி கிளாஸை தூக்கிட்டு அங்க ஸ்பெஷல் டிஸ்பிளேவை வச்சு பயங்கரமா பிராங்க் பண்ணிருக்காங்க. தி ரிங்னு 2002ல ரிலீஸ் ஆன பயங்கரமான பேய் படத்தை பல பேர் பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல ஒரு லேடி பேய் டிவிக்குள்ள இருந்து ரியலா வெளியே வரும். இதை பார்த்து பல பேர் பயந்திருப்பீங்க, சில பேர் காமெடியாவும் பார்த்திருக்கலாம். பேராமவுண்ட் பிக்சர்ஸ் நிறுவனம் 2017ல ரிலீஸ் பண்ண இருந்த ரிங் படத்தை ப்ரோமோட் பண்றதுக்காக பிளான போட்டு ஒரு டிவி ஷோரூம்ல ரிங் படத்துல வர்ற பேய் மாதிரியே ஒரு பொண்ணுக்கு வேஷம் போட்டு பிராங்க் பண்ணி பலரையும் பயப்படுத்தியிருக்காங்க. நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நியூஸ் பேப்பர்லயும் டிவி நியூஸ்லயும் வாண்டட்னு உங்க போட்டோவை போட்டு தேடப்படும் குற்றவாளின்னு டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிவியா டியோட்ரண்ட் தங்களுடைய பாடி ஸ்ப்ரேவை ப்ரோமோட் பண்றதுக்காக இப்படி ஒரு பயங்கரமான பிராங்க பண்ணிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லலாம்.
காட்ச் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனம் டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ங்கிற போஸ்டுக்காக ஆன்லைன்ல ஒரு இன்டர்வியூ நடத்துறாங்க. இந்த இன்டர்வியூல கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிருவீங்க. சீரியஸா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருந்தவங்க கிட்ட எக்ஸாமினர் ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாள் வேலை செய்யணும்னு, கிறிஸ்மஸ், நியூ இயர், தீபாவளி போன்ற ஃபெஸ்டிவல் டேஸ்ல ஓவர் டைம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சேலரி எவ்வளவுன்னு கேட்கும்போது இது எல்லாமே ஃப்ரீயா நீங்க வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அப்ளிகன்ஸ் எல்லாம் இப்படி ஒரு வேலையை எப்படிடா செய்யறது அப்படின்னு ஷாக் ஆகும்போது இப்படித்தான் ஒவ்வொரு அம்மாவும் தங்களோட குழந்தைகளுக்காக ரெஸ்ட் இல்லாம வீட்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லியிருக்காங்க. மதர்ஸ் டேக்கு அம்மாக்களை நினைவு கூர்றதுக்காக இப்படி ஒரு பிராங்க அவங்க செஞ்சிருக்காங்க. நீ எங்க அம்மா ஒன்ன விட்டா எனக்காரு அம்மா. காஞ்சூரிங் படத்துல வர்ற நன்னை பார்த்தா பல பேருக்கு இப்ப வரைக்கும் பயமாத்தான் இருக்கும். ரோட் ஷோ என்டர்டெயின்மெண்ட் என்ற நிறுவனம் காஞ்சூரிங் படம் பார்க்க வந்தவங்களை படம் முடிஞ்சதும் படத்துக்கு ரிவ்யூ எழுதி கொடுக்க சொல்லி தனி ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. அதே சமயம் காஞ்சூரிங் நன் மாதிரியே ஒரு லேடிக்கு மேக்கப் போட்டு விட்டு ரூம்குள்ள அனுப்பிவிட்டு பயமுறுத்தி பிராங்கும் பண்ணியிருக்காங்க. பிராங்க்னு தெரியாம பயந்து போன ஒருத்தர் வாட்டர் பாட்டில நன் மூஞ்சிலேயே விட்டு எறிஞ்சிடறாரு. நன்னா நடிச்ச அந்த பொண்ணு தான் பாவம்.